சத்தியங்கள் கொள்கையடா தோல்வியங்கள் சரிதத்தில் இல்லையடா தோல்வியங்கள் சரிதத்தில் இல்லையடா. அனைவருக்கும் வணக்கம். ஜெகன் டே 2025 ஒளிநாடா ஊடாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வெற்றியங்கள் கொள்கையடா தோல்வியங்கள் சரிதத்தில் இல்லையடா. வெற்றியங்கள் கொள்கையடா தோல்வியங்கள் சரிதத்தில் இல்லையடா. எவர் வந்தாலும் துணிந்து நின்று ஜெயிப்பது எங்கள் வழக்கமடா. ஜெயிப்பது எங்கள் வழக்கமடா. வெற்றி எங்கள் கொள்கையடா தோல்வி எங்கள் சரிதத்தில் இல்லையடா. யார் இந்த ஜெகன் கோஷ்டியினர்? எப்படி ஜெகன் கோஷ்டி உருவானது என்று சுருக்கமாக பார்ப்போம். படித்தவர்கள் பண்புள்ளவர்கள் உள்ள கோஷ்டி அது ஜெகன் கோஷ்டி மாத்திரமே. இப்படி கூறியவர் வேறு யாரும் அல்ல, பாசையூரில் பிரபல ஆசிரியரும் எமது ஆசானுமாகிய திரு எமிலியானுஸ் பெர்னாண்டோ அவர்கள். ஆம், எமது கோஷ்டியில் எல்லோரும் குறைந்தபட்சம் ஓயல் வரை படித்துள்ளோம் என்றே சொல்லலாம். அதைத்தான் எமது கழக கீதத்தில் 10 இருந்து பல்கலை வரையில் பயின்றது எங்கள் திறமையடா என்று பாடியுள்ளோம். பாசையூரில் ஆரம்ப கல்வி கற்கும் போது எமது நட்பு ஆரம்பமானது. பின்பு கொலம்பகம் சென்றோம். அங்கு எங்கள் நட்பு இன்னும் இறுக்கமானது. பீட பணியாளர்களானோம். கோயிலின் போட்டிக்கோ முன்பாகவும் கோயிலின் சாலையின் பக்கமாகவும் வேளாத்தியின் மூலையிலும் இன்னும் இடம் கிடைக்கும் இடமெல்லாம் விளையாடி வந்தோம். பின்பு வாலிப பருவம் அடையும் வேளையில் உள்ளூர் உதைபந்தாட்ட போட்டிகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் எமக்கு பிறந்தது. இந்நேரம்தான் எமது கோஷ்டிக்கு பெயர் ஒன்று தேவைப்பட்டது. நாம் ஜெகன் என்ற பெயரில் அறிமுகமானோம். அந்நேரத்தில் உள்ளூரில் விளையாடிய அணிகளில் எமது அணியில்தான் வயதில் குறைந்தவர்கள் விளையாடினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வேளையில் எமது அணியில் விளையாடிய ஆரம்பகால விளையாட்டு வீரர்கள் சிலரை நாம் நினைவு கூற விரும்புகின்றோம். திரு ஆபிரகாம் மரியதாஸ், திரு தேவராசா டெஸ்மண்ட் டேவிட், திரு செபாஸ்டியான் பிள்ளை கியூபர்ட், திரு அலெக்சாண்டர் மேரி அலெக்சியஸ், திரு அழகுமணி சூரியர் போன்றோரை குறிப்பிடலாம். இவர்களுக்கு எமது நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் முதலில் உள்ளூர் போட்டிகளில் கலந்து கொண்ட காலங்களில் பாசையூர் புனித அந்தோனியார் விளையாட்டுக் கழகமானது மிகவும் பலமான அணியாக இருந்தது. அதில் பல ஜம்பவான்கள் கோலோச்சி கொண்டிருந்தார்கள். உள்ளூரிலும் பல சிறந்த விளையாட்டுக் கழகங்கள் இருந்தன. இவைகளை எல்லாம் எதிர்த்து நிற்பது என்பது மிகவும் கடினமான காரியம். நாங்களோ அப்பொழுது 16-17 வயதைத்தான் தொட்டிருந்தோம். பயமிருந்தாலும் எதிர்த்து நின்றோம். இதைத்தான் எவர் வந்தாலும் துணிந்து நின்று ஜெயிப்பது எங்கள் வழக்கமடா என்று சொல்லி எங்கள் கழக கீதத்தில் பாடியுள்ளோம். நாளடைவில் நாமும் பாசையூரில் கோல் ஓச்சினோம். பல வெற்றி கிண்ணங்களை எமதாக்கி கொண்டோம்.
இன்னும் பாசையூரில் எமது கோஷ்டியின் விளையாட்டை பற்றியும் அதன் பெருமைகளை பற்றியும் பேசுபவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். நாம் பாசையூர் சென்று வரும் காலங்களில் அவைகளை எம் காதுபட கேட்கக்கூடியதாக உள்ளது. ஒரு காலகட்டத்தில் எம்மில் பெரும்பான்மையோர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டனர். திரு ஜோசப் டமசஸ், திரு அகஸ்டின் நோயல், விஜயகுமார் போன்றோர் வேறு சில இளைஞர்களை சேர்த்து தொடர்ந்தும் ஜெகன் கோஷ்டி என்ற பெயரில் விளையாடி வந்தனர். ஒரு காலகட்டத்தில் அதுவும் ஓய்வுக்கு வந்தது. இன்று நாம் புலம்பெயர்ந்த நாடுகளில் வசித்தாலும் எம் நட்பு இன்று மிக இறுக்கமாக தொடர்கின்றது. நாம் தனிப்பட்ட முறையிலும் குழுவாகவும் சோஷியல் மீடியா வழியாக தொடர்ந்து தொடர்பில் இருந்துதான் வருகின்றோம். அத்துடன் புலம்பெயர்ந்த நாடுகளில் அண்மை காலங்களில் நாம் ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு நாட்டில் ஒன்று கூடல் நடத்துவது வழக்கம். அந்த வகையில் 2022ஆம் ஆண்டு கனடாவின் பெல்வில் நகரில் நாம் ஓர் மாபெரும் ஒன்று கூடலை நடத்தியிருந்தோம். இதற்கு நாம் ஜெகன் ரீயூனியன் செலிப்ரேஷன் 2022 என பெயர் சூடியிருந்தோம். இதன்போது உலகின் பல பாகங்களிலும் இருந்து எமது ஜெகன் அணி உறுப்பினர் பலர் தமது இணையருடன் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தனர். இந்த நிகழ்வின் சிறப்பு அம்சம் என்னவெனில், கழக கொடி ஏறும் வேளையில் கழக கீதம் இசைக்கப்பட்டது. இதுவரையில் எந்த ஒரு விளையாட்டு கழகமும் கழக கீதம் இயற்றவோ அல்லது இசைக்கவோ இல்லை. இன்னொரு விதத்தில் சொன்னால், ஒரு விளையாட்டு கழகத்துக்கும் கழக கீதம் இல்லை என சொல்லலாம். ஆனால் எமது ஜெகன் அணி இதை செய்திருந்தது எமக்கு மிகவும் பெருமையை சேர்க்கின்ற நிகழ்வாகவே கருதுகின்றோம். அடுத்ததாக நாம் எமது உறுப்பினர் அனைவருக்கும் அப்ரிசியேஷன் அவார்ட் வழங்கி கௌரவித்திருந்தோம். ஒன்று கூடலில் பங்கு கொள்ள முடியாத உறுப்பினர்களுக்கும் மற்றும் ஆரம்பகால விளையாட்டு வீரர்களுக்கும் அப்ரிசியேஷன் அவார்ட் அவரவர் இல்லங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதன் தொடர்ச்சியாக 2023ஆம் ஆண்டு பாசையூர் மண்ணில் ஓர் ஒன்று கூடலும், அடுத்து 2024ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டிலுள்ள பாரிஸ் நகரில் இன்னுமொரு ஒன்று கூடலையும், பின்பு 2025ஆம் ஆண்டு மீண்டும் ஆனி மாதம் பாசையூர் மண்ணில் இன்னுமொரு ஒன்று கூடலையும் நடத்தியிருந்தோம் என்பதை இங்கு குறிப்பிடுகின்றோம். பாசையுடனிலே ஆரம்ப கல்வி பயின்றிடச் சென்றார் என்பவரே. பாசையுடனிலே ஆரம்ப கல்வி பயின்றிடச் சென்றார் என்பவரே. கொலம்பகம் சென்று பலகலை பயின்று பண்பட்டு வந்தார் என் நண்பரே. வெற்றி எங்கள் கொள்கையடா, தோல்வி எங்கள் சரிதத்தில் இல்லையடா.
வதித்து அவர்கள் என்றும் அன்பிலும் நிலைத்து வாழ வேண்டுகின்றோம். ஆமென். என்று முன்புகள் பாட அன்போடு அருள் வேண்டும். எமக்கு வேற என்ன வேண்டும்? எமக்கு வேற என்ன வேண்டும்? அந்தோணியாரே எங்களுக்காய் வேண்டிக் கொள்ளும். அந்தோணியாரே ஒன்றாய் இணைந்து நாங்கள் என்றும் புகழ் பாட என்றும் வாழ்கையும் பாசூரே, என்றும் வாழ்கையும் பாசூரே. கடல் அலை தழுவும் கரை நாடே, தென்றல் காற்றினில் உறங்குவதம் நாடே. படையன மரக்கலம் கொள் நாடே, தங்க பாசையூர் என பெயர் பெரும் நாடே. ஜாலிசை பாடி வானரன்றாடி ஜாநகர் அடைந்தனரும் அவரே. திசை பாடும் நாடே இதற்கேது ஈடே, திசை நாட்டும் புகழ் சேர்க்கும் பாசூரே, என்றும் வாழ்கையும் பாசூரே. வீரர்கள் பல பேர் நின்றவர் சில பேர், ரசிகர்கள் மனதில் நின்றவர் யார்? மாபெரும் வீரரும் ஜெகங்கோஷ்டியினர் மக்களின் மனங்களில் நிற்கின்றார். வெற்றி எங்கள் கொள்கையடா, தோல்வி எங்கள் சரிதத்தில் இல்லையடா. பத்தில் இருந்து பல்கலை வரையும் பயின்றது எங்கள் திறமையடா. பறந்து பறந்து பாசமாயிருந்து தங்குடன் பழகும் நண்பரடா. வெற்றி எங்கள் கொள்கையடா, தோல்வி எங்கள் சரிதத்தில் இல்லையடா. எவர் வந்தாலும் நின்று நின்று ஜெயிப்பது எங்கள் வழக்கமடா, ஜெயிப்பது எங்கள் வழக்கமடா. வெற்றி எங்கள் கொள்கையடா, தோல்வி எங்கள் சரிதத்தில் இல்லையடா. 2025 ஆண்டு பாசையோர் நிகழ்வில் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து வந்த எமது உறவுகள் பலரும் மற்றும் சமகாலத்தில் எம்முடன் பயணித்த விளையாட்டு வீரர் பலர், அடுத்து எமது ஆரம்பகால பாடசாலை நண்பர்கள், அத்துடன் எமது அண்ணன் கோஷ்டியினர் மற்றும் பல ஊர் பிரமுகர்கள், எமது ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தனர் என்பதையும் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நன்றி கூறும் நேரம் இது. நன்றி கூறுதல் தமிழர்களின் பண்புகளில் ஒன்று. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்பது வள்ளுவரின் பொய்யாமொழி. அந்த வகையில் புனித அந்தோனியாரின் திருநாளை கொண்டாட புலம்பெயர் நாடுகளில் வசிக்கும் ஜெகன் கோஷ்டியினர் எம்மை கடல் அலை தழுவும் கரை நாடாம் பாசை நகருக்கு அழைத்து வந்து தென்றல் காற்றை மீண்டும் ஒரு முறை சுவாசிக்க வைத்து ஜெகன் டே 2025 நாம் பிறந்து வளர்ந்த இம்மண்ணில் கொண்டாட தகுந்த கால நேரத்தை அமைத்து தந்த எல்லாம் வல்ல இறைவனின் கருணையை எண்ணி இருகரம் கூப்பி சிறந்தாழ்ந்து வணங்கி அவருக்கு முதற்கண் நன்றியை தெரிவிக்கின்றேன்.
எமது அழைப்பை ஏற்று பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு ஜெகன் கொடியை நாம் பிறந்த பாசையூர் மண்ணின் மிக பிரபல்யமான வீதிகளாகிய புனித அந்தோனியார் வீதி, கடற்கரை வீதி சங்கமமாகும் முச்சந்தியில் பறக்கவிட்ட எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எமது ஆரம்பகால பயிற்றுனர், எவரையும் சிறந்த விளையாட்டு வீரராக உருவாக்கவல்ல திறமை படைத்த கலா வித்தகர் மதிப்புக்குரிய திரு பொன்னிசிங்கம் கன்சாலஸ் அவர்களுக்கு எமது நன்றியை தெரிவிக்கின்றோம். எமது அணியின் மூத்த உறுப்பினர் திரு ஜோசப் டமசஸ் அவர்கள் வருகை தந்து சிறப்பித்திருந்தார். இவர் பாசையூர் சென்ட் ஆந்தனிஸ் அணியின் கேப்டனாக தேர்ந்தவர். நீண்ட காலம் சென்ட் ஆந்தனிஸ் டீமுக்கு விளையாடிய பெருமைக்குரியவர். மிகச் சிறந்த விளையாட்டு வீரர். எமது அணி பல சாம்பியன் விருதுகள் பெற இவரது பங்களிப்பு மிகவும் சிறப்பாக இருந்தது என்பதை சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்கின்றோம். இவருக்கு எமது நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கின்றோம். எமது அழைப்பை ஏற்று வருகை தந்த புனித அந்தோனியார் விளையாட்டுக் கழக நீண்ட நாள் பயிற்றுனர் மதிப்புக்குரிய ஆசிரியர் செல்லத்துறை ஆண்டனி பிள்ளை அவர்களுக்கும், எமது குறுகிய கால அழைப்பை ஏற்று வருகை தந்த யாழ் முன்னாள் மேயரும் பாசையூர் புனித அந்தோனியார் விளையாட்டுக் கழக தலைவருமாகிய மதிப்புக்குரிய தம்பி இம்மானுவல் ஆனல்ட் அவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவிக்கின்றோம். இவ்விடத்தில் எமது அணியின் கோல் காப்பாளராக விளங்கிய திரு இம்மானுவல் மரியநாயகம் அவர்களையும் நினைவு கூறுகின்றோம். மிகச் சிறந்த கோல் காப்பாளரான இவர் புனித அந்தோனியார் விளையாட்டுக் கழக அணியிலும் இடம்பெற்றிருந்தார். இவர் காலத்தில் தான் ஜெகன் அணி மிக சிறப்பான அணியாக திகழ்ந்ததுடன் பல வெற்றி கிண்ணங்களையும் பெற்றிருந்தது குறிப்பிடப்பட்டது. இவருக்கு எமது நன்றியையும் பாராட்டையும் தெரிவிக்கின்றோம். எமது அழைப்பை ஏற்று மிக உற்சாகமாக கலந்து கொண்ட ஊரில் ஒரு காலத்தில் மிக பிரபல்யமான எமது அண்ணன் கோஷ்டிகள் ஜிம் பிரவுன், நைட் காஃபே அண்ட் எம்ஜிஆர் மன்ற உறுப்பினர் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவிக்கின்றோம். இதுபோன்ற கோஷ்டி நிகழ்ச்சியை எந்த ஒரு டீமும் செய்வதில்லை எனவும், மீண்டும் ஒவ்வொரு வருடமும் வந்து இதுபோன்ற நிகழ்ச்சியை செய்து தர வேண்டும் எனவும் இவர்கள் எம்மை அன்பாக கேட்டுக்கொண்டுள்ளனர். ஒற்றுமையே பலம் என்பதை நிரூபித்த சகல ஜெகன் உறுப்பினர்களுக்கும் எமது நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவிக்கின்றேன். சில உறுப்பினர்களின் இணையர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தனர். அவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாவிடினும் தகுந்த ஆலோசனைகளை வழங்கிய திரு ரெஜிபால்டன் போல்ராஜா, திரு நோயல் அகஸ்டின் ஆகியோருக்கு எமது நன்றியையும் பாராட்டையும் தெரிவிக்கின்றோம். எமது அணியை தலைமை தாங்கி வழிநடத்தி பல வெற்றி கிண்ணங்களை பெற்றுத்தந்த லண்டன் நகர் வாழும் மதிப்புக்குரிய அண்ணன் அன்ட்ரூ விஜயராஜன் அமிர்தவாசகம் அவர்களுக்கு ஜெகன் அணியினர் சார்பாக சிறப்பான நன்றியையும் பாராட்டையும் தெரிவிக்கின்றேன். எமது அணியின் போஷகர்களாக விளங்கி எம்மை வழிநடத்திய மறைந்த அருட்பணி மகேந்திரன் ராஜநாயகம்,
அமரர் ஆண்டன் பலாஸ்கோ அமிர்த வாசகம், அமரர் சில்வஸ்டர் அந்தோனியப்பு, அமரர் செல்வம் மற்றும் மறைந்த எம் அணியின் கோல் காப்பாளர் டான் பாஸ்கோ ஆகியோரை இவ்வேளையில் நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம். கழக கீதத்தை இயற்றி எமக்களித்த திரு மைக்கேல் தாசன் செபாஸ்டியான் பிள்ளை அவர்களுக்கும், கழக கீதத்தை மிகவும் திறம்பட பாடி தந்த மாணிக்க தம்பி லதிஸ்லோஸ் அவர்களுக்கும், இந்நிகழ்வினை தொகுத்து வழங்கும் நோர்வே நாட்டைச் சேர்ந்த அலெக்சாண்டர் ஜோசப் ஆண்டன் ரோபர்ட் அவர்களுக்கும் ஜெகன் கோஷ்டி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சத்தியங்கள் கொள்கையடா, தோல்வியங்கள் சரிதத்தில்லையடா, தோல்வியங்கள் சரிதத்தில்லையடா. இறுதியாக ஒற்றுமையே பலம், வாழ்க எம் ஜெகன் கோஷ்டி, வாழ்க எம் பாசூர், புனித அந்தோனியார் நாமம் வாழ்க வாழ்க என்று கூறி இந்நிகழ்வினை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.